ஷாபான் 15 நெஸ்பு ஷாபான்னு சொல்லி பராத்துடைய நாள்னா நம்ம சொல்லுவோம். அப்ப பராத்துடைய நாள்னு சொல்லி அது மக்கள் வச்சு கொண்டது. அதுல வேற வேற வித்தியாசமான அமல்கள் எல்லாம் செய்வாங்க. அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அந்த நாள்ல அல்லாஹு தாலா எல்லாரையும் மன்னிக்கிறான் என்று வரக்கூடிய ஹதீஸ், ஒரு சில அறிஞர்கள் அதை சஹி என்று சொன்னாலும் அது பலவீனமான ஹதீஸ். அதாவது ஷாபானுடைய 15 ஷாபான் நடுப்பகுதி சம்பந்தமாக வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸுமே சஹீஹான ஹதீஸ் கிடையாது. எந்த ஒரு ஹதீஸுமே ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது. அப்ப அந்த 15ல நோன்பு பிடிக்கிறது என்பது சுன்னத் அல்ல. சுன்னத்தாக வரும். எப்ப சுன்னத்தாக வரும்டா ஐயாமுல் பீல் 13, 14, 15 அந்த அடிப்படையில் சுன்னத்தாக வருமே தவிர இந்த பராத்து நோம்புண்டு பிடிப்பாங்களே அதுக்கு அப்படி எந்த ஒரு நோன்பும் ஆதாரபூர்வமான செய்திகள்ல கிடையாது. இன்னும் ஒரு ஹதீஸ் வருது, இதன் தசஃப ஷாபான் ஃபலா தசூமு, ஷாபானுடைய அரைவாசியை நீங்கள் அடைந்து விட்டால் அதுக்கு பிறகு நோன்பு பிடிக்காதீங்கன்னு சொல்லி. இந்த ஹதீஸும் லைஃபான ஹதீஸ். பலர் சஹியான ஹதீஸ்னு சொன்னாலும் முற்காலத்து அறிஞர்கள், ஹதீஸ் துறையினுடைய முற்காலத்து அறிஞர்கள் இந்த ஹதீஸ லைஃப் என்று சொல்றாங்க. அதனால ஷாபான் 15க்கு பிறகு நோன்பு பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால ஷாஃபி மதபை சார்ந்தவங்க ஷாபான் 15க்கு பிறகு நோன்பு பிடிக்கிற மக்ரூஹாக சொல்லுவாங்க. ஷாஃபி மதபை நீங்க பாத்தீங்க என்றால் உங்களோட ஊர்களில் மதஹப் எடுக்கணும் தேவைன்னு சொல்லி வர இல்லை.